இருக்கிறதுக்கு சரிச்சுக்கிறதுல வேற பொம்பளையா ஆம்பளை மாமா அங்கெல்லாம் பல பேரை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். இந்த சிட்டிலயோ உங்க குடும்பத்திலயோ யாராவது மர்மமான முறைகளை செத்து. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூர்யாவோட வாய்ஸ் நம்ம எப்படி பேசுறது, அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கும், மாடுலேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறது உங்களுக்கு ஒரு என்டர்டைனிங்கா மட்டும் இல்லாம இந்த வீடியோல இருந்து நீங்க அவரோட வாய்ஸ் எப்படி பேசலாங்கிறத நீங்க லேர்ன் பண்ணிக்க போறீங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவரோட டோனு மாடுலேஷன் இதை நம்ம கேட்ச் பண்ணிட்டாலே அவரோட வாய்ஸ் ஈஸியா பேசிடலாம். இருக்கா இல்ல, இந்த டோன் நீங்க கேட்ச் பண்ணீங்கனாலே அவரோட மாடுலேஷன் ஃபுல்லா உங்களுக்கு அவர் எப்படி டயலாக் ப்ரொனன்சியேஷன் பண்றாரு, அவர் ஒவ்வொரு வேர்ட்ஸ் எப்படி சொல்றாரு. அவர் இன்டர்வியூல வந்து இப்போ வந்து லைவா ஒரு வாய்ஸ் இந்த 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா உனக்கு இது மறுபடியும் கிடைக்காது. அது எப்பயுமே பேக் பைட்ல இருக்கு சார். நம்ம அறிவாளியா புத்திசாலியா தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 24 மணி நேரத்துல அந்த சக்தியை வச்சு இந்த காலத்துக்கு நான் உண்மையா இருந்து என்ன வேலை செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன் சார். அது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு. இது வந்து அதே டோன் தான். அப்படிங்கிற டோனை நிறுத்தி ரொம்ப சாஃப்டா பேசுறாரு. இன்னொரு இன்டர்வியூல ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த அந்த எண்ணத்துக்கு வந்து ஒரு மேக்னெட் மாதிரி சார். எனக்கு என்ன இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க, அதை நான் இந்த நடந்தாலும் நடக்கிறனாலும் நான் அடிச்சுக்கிட்டே இருப்பான்டா அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சுட்டே இருப்போம். அது போய் எல்லாத்தையும் இழுத்துட்டு வரும் சார். அதை நான் ஸ்ட்ராங்கா அப்படி பாடுறேன். இது ஃபுல்லாவே அதே டோன் தான். பட் அவரோட ப்ரொனன்சியேஷன் பாருங்க, அதுல வந்து கொஞ்சம் மாடுலேஷன் மாத்தி சார். அது போய் எல்லாத்தையும் இழுத்துட்டு வரும். அந்த மூவில பேசுற அந்த மேனரிசமும் அப்படியே இதுல இருக்கும். ஆனா அவர் இன்டர்வியூல பேசும்போது கொஞ்சம் சாஃப்டா அப்படியே பேசுவார். அவரோட டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு வெர்ஷன்ல அவரோட வெர்ஷன் உங்களுக்கு பேசிக்காரு. இந்த உலகத்துல 100% உறுதியா இருக்கும் நீங்க எதையுமே எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இங்க நீயே 100% உறவு கிடையாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை முழுப்படுத்தி சந்தோஷப்பட்டுக்கணும். இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இருக்கு ஆனா இல்ல. இந்த மாதிரி டோன்ல பேச இது வந்து கொஞ்சம் எமோஷனலா, நம்ம எமோஷனல் ஃபீல் பண்றதா. நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் வந்து சினிமா ஃபீல்ட்ல வந்துட்டா அந்த கேரக்டரை ஃபீல் பண்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் எமோஷனலா பேச முடியலையா பாப்பா, அவனும் கொஞ்சம் ஒருத்தருக்கலாம் ஆனோரம் மன்னிச்சு விட்டு இருக்கலாம். இருக்கிறதுக்கு சரிச்சுக்கிறதுல வேற பொம்பளையா ஆம்பளை மாமா அவர் அந்த எமோஷனலை வாங்கி பண்றது அது ரொம்ப அவரோட ஹைலைட். அவரு இப்போ வந்து இந்த வீரா தீர படத்துல கூட அந்த கேரக்டர் அப்படியே அந்த போலீஸ்கான அந்த கேரக்டரை வந்து அவர் அவ்வளவு சூப்பரா எடுத்திருப்பார். அந்த கேரக்டரா இருக்காரு பாருங்க. அந்த கேரக்டரை ஃபீல் பண்ணும்போது நீங்க அந்த அவரோட வாய்ஸ் எடுக்கிறீங்க. அவரோட வாய்ஸ் எடுக்கும் போது அந்த அவர் என்ன கேரக்டர்ல அதை பண்ணிருக்காருங்கிறத மட்டும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி ஃபீல் பண்ணா பிடிச்சு மேய்ச்சிடலாம். ஸோ இது மெயின் வந்து அந்த அவரோட வாய்ஸ், அவர் என்ன எமோஷனலா அந்த டயலாக சொல்லியிருக்காரு அதை ஃபீல் பண்ணி பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும், பர்ஃபெக்ஷனாகவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம எந்த இது பண்ணாலும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணப்போ ஏதோ ரூம்ல இருந்துட்டு கேம் கத்துறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க உங்க டே டு டே லைஃப்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதே டைலாக் நீங்க பேசி பாருங்க. ஒரு 1 வீக்ல டெஃபினட்டா உங்களுக்கு இந்த சூர்யாவோட வாய்ஸ் வந்து அவங்களே ஃபர்ஸ்ட் டே சொல்லாம இருக்கலாம், செகண்ட் டே சொல்லாம இருக்கலாம். ஆனா 1 வீக்ல அவர்களை தாண்டி உங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுன்னா ஏதோ போய் தனியா உட்காந்துக்கிட்டு இந்த பாட்டு பாடுறது ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியோ அப்படி இப்படிலாம் கிடையாது. நீங்க உங்களை சுத்தி இருக்க வீட்டுல நீங்க அதை கண்டினியூஸா பண்றதுக்காக நீங்க அது இது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இதுக்கு சான்சஸ் இருக்கு. மெமரி வந்து பண்ணி காட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே சான்சஸ் இருக்கனால சாப்பிட்டேன் சாப்பாடு இருந்துச்சா அப்படின்னு கேட்கும் போது கூட உங்களுக்கு அந்த டோன் கிடைக்க ஆரம்பிச்சு. இது இந்த வாய்ஸ் சூர்யா சார் வாய்ஸ்க்குன்னு கிடையாது. நீங்க எந்த வாய்ஸ் எடுத்தாலும் சரி இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ஸ்டாப் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. அவரோட வாய்ஸ் உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து மத்தவங்ககிட்ட போய் சஜஷன் கேட்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும். நம்ம பேசுறோம்டா அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வரும் உங்களுக்கு. நீங்க தைரியமா நீங்க பேசலாம். பாட்டு பாருங்க. இந்த சாங் தான் ஹைலைட்.
பொதிகை மலையில் பிரிந்து என் பார்வையில் ஏங்குது தென்றல், அதை நான் பிடித்து. அந்த ஒரு டோன்ல பாடியிருப்பாரு. நீங்க இந்த வாய்ஸ்குள்ள டோனுக்குள்ள நீங்க கேட்ச் பண்ணிட்டீங்கனாலே நீங்க அவரோட வாய்ஸ் அவ்வளவு அழகா நீங்க எந்த மாதிரி வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க அந்த பாட்டு பாடலாம், இன்டர்வியூஸ்ல பேசலாம். நீங்க என்ன என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த மாதிரி பேசணும்னு நினைச்சா கூட நீங்க அந்த மாதிரி பேசலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆஹ், ஒரு 1 வீக்ல இந்த வாய்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை நீங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்ச ஒரு 2 மாடுலேஷன் நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்கள பல பேரை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். இந்த சிட்டிலயோ உங்க குடும்பத்திலயோ யாராவது மர்மமான முறைகளை செத்து அதை நீங்க பார்த்து ஓன்னு அழுதுறீங்களா? அப்ப கண்டிப்பா நான் உங்களை பார்த்திருக்கேன். வெட்டரி ஓப்பனான எனக்கு அந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். இது ஒரு அந்த ஒரு சைக்கோ கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இன்னொன்னு ஆப்வியஸா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அந்த இது வந்து அந்த சைக்கோ கேரக்டர் பண்ணி இதுக்கும் அந்த வீராதிர அந்த படத்துல வந்து பண்ணதுக்கும் பெரிய அப்போது பயணம் என்ன பார்த்தைய கெஞ்சுவாருங்க. கெஞ்சிருக்கீங்க ஆளுக்குள்ளாக இருக்குங்க. இல்ல அப்ப அந்த ரவி கதறுவான். ஒரு நாள் கதற விடுங்க. கதற விட்டு அவருக்கு ஒரு போன். ஸோ இந்த மாதிரி பேசிருப்பாரு. இதுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இந்த வாய்ஸ்க்கு வந்து இது ஒரு சைக்கோ கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. இது வந்து கொஞ்சம் போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம கத்துக்கணும்னு நினைச்சோம்னா அவரோட டோன், அந்த நான் ஒரு டோனோட பேஸ், ரொம்ப பேஸ் வாய்ஸா டயலாக வந்து நம்ம இழுத்து பேசணும்னா சா 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 இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சார் சார் என்ன சார் என்ன சார் ஒண்ணுமே புரியல சார். சார் ஓகே சார் ஷார்ட் ரெடி சார். நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன். நீ என்கிட்ட வேலை செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன். சொல்றது புரியுதா உனக்கு? எப்படா போடுற? ஸோ அந்த டோன் பாருங்க. நான் பேசும்போது அந்த டயலாக் டெலிவரிலாம் கொஞ்சம் இழுத்து தான் பேசுறேன். ஸோ இதை கேஷ் பண்ணுங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு இது எப்படி இதா இருக்கு, உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்குங்கிறத சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேர்ன் பண்ணிக்கணும் இல்லை என்டர்டைனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.